கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பெருந்துறை நோக்கி தான் அப்படியே காரில் போயிருந்தேன். பெருந்துறை போயிட்டு அங்கேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் வந்து நந்தா காலேஜில் வந்து ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 நாளாக வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து நந்தா காலேஜில் இருந்தாங்க. அவங்க தான் வந்து எனக்கோசரம் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போவேன், அவங்க பின்னாடி அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்து உள்ளே சொன்னால் தான் பர்மிஷன் கொடுப்பாங்க, பசங்க சொன்னால் தான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அப்படியே உள்ளே அப்படியே காருக்குள்ளே போயிருந்தோம். அங்கே ஏகப்பட்ட பேர் நிறையா வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி டீ ஷாப்பு, காஃபி ஷாப்பு எல்லாமே. சரி, நமக்கு ஏரியா உள்ளவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கொங்கு கஃபேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஸ்டால் அங்கே போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் ஐஸ்கிரீமு, சோடா, சுகர் கேனு, ஸ்வீட் கார்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் கோபிலேருந்து அவங்கள தேடி வந்ததுனால வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு நீட்டினாங்க. மெனுவில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம், எந்த ஐட்டம் ஆர்டர் பண்ணுறதுனே தெரியலன்னு கரும்பு ஜூஸ்லாம் போட்டு ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அந்த ஸ்வீட் கார்னு அதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து ரோஸ் மில்க் போட சொன்னேன். பால் உடச்சி ஊற்றிட்டு இந்த ரோஸ் மில்க் பவுடரு, அப்புறம் தேவையான அளவு வந்து சர்க்கரை, பாதாம் பிசுறு அது வந்து ஆட் பண்ணிவிட்டு, இந்த ஐஸ் க்யூப் வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸி ஜாரில் வந்து நல்ல ஒரு அடி அடிச்சுட்டு சப்ஜாவை கொஞ்சம் டம்ளரில் ஆட் பண்ணிவிட்டு, இந்த அடித்த ரோஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு, அது ஒரு ஸ்டைலாக வந்து ஒரு மூடி போட்டு அதுக்கு ஒரு கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் அங்கெல்லாம் குடிச்சிருந்தாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன். உண்மையிலுமேங்க அந்த கொங்கு கஃபேயில் வந்து அந்த ரோஸ் மில்க் வந்து குடிக்க சூப்பராக இருந்தது. அதுபோக மெஜிடோ பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்பு, புதினா தலை, அந்த ப்ளூ கலர் ஃப்ளேவர் அதெல்லாம் ஊற்றி, அப்புறம் அந்த ஸ்ப்ரைட்டு, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி ஸ்பூனில் அப்படியே கலக்கி, அதுக்குன்னு அந்த சப்ஜா விதையெல்லாம் ஆட் பண்ணி அதுவும் மூடி போட்டு அதுவும் கொடுத்தாங்க. அதெல்லாம் உண்மையிலுமேங்க அந்த ஸ்டாலில் வந்து அந்த குடிச்சு பார்த்தா செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நம்ம ஊருக்காரங்க அவங்க வீட்டுக்கே வந்தாலும் டெலிவரி பண்ணுறாங்க. கடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, ஐஸ்கிரீம் எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க. அதனால் இந்த தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கல்யாண விசேஷமாக இருக்கட்டும், எந்த வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்களுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இந்த ஸ்வீட் கார்னாக இருக்கட்டும், சோடாவாக இருக்கட்டும், இந்த சுகர் கேன் கரும்பு ஜூஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி